உங்களுக்கு கிராமத்து பசங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையா? இல்ல சார். தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் சார். நம்ம இங்க படிச்சுட்டு இங்க வேலை பார்க்குறோம். அங்க போனா நம்ம ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் போகும். Be careful, be careful. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் வேலைக்கு போகணும், இன்னும் நிறைய லைஃப்ல பண்ணணும், நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். எனக்கு என்ன மாதிரி இருக்கிற பையன் தான் சார் வேணும். ஏன்னா நான் எவ்வளோ படிச்சிருக்கணும் அந்த மாதிரி படிச்சிருக்க பையன் என்னோட ஒர்க் மாதிரியே பண்ற பையன் தான் வேணும். அதனால வில்லேஜ்ல இருக்கிற பசங்க ப்ரிஃபர் பண்றது இல்ல. Bro, எனக்கு தெரியாம வருது bro இப்போ என்னோட ட்ரீம் இருக்குன்னா, என்னோட கோல் இருக்குன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகணும். அதே சமயத்துல அதை ஏத்துக்க பழகணும். இல்ல ஒரு ஏம்பா யார்ட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்க. வில்லேஜ் பையன் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டேய் ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி ஜோலியா முடிச்சு போயிராங்க. இங்க நம்ம சிட்டில படிக்கும்போது நிறைய பேரோட நம்ம பழகுறோம், நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியுது. அந்த பிராட் மைண்ட் அளவுக்கு அவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. இப்ப என்ன பழசுன்றியா? அஜரே ஆட்ட மாதிரி போச்சு, எது கோபப்படுற? இப்போ கிராமத்துல இருந்து நம்ம வெளியில வரணுன்றதுக்காக தான் நம்ம சிட்டிக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். மறுபடியும் மேரேஜ் அதே கிராமத்துக்கு போறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் பக்கத்துல அது அறுவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன்.